முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. மைண்ட் ப்ளோவிங் வேலூர் யூடியூப் சேனல் பார்க்கின்ற அனைவருக்கும் முருகப்பெருமான் பேரி சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் சார்பாக நமஸ்காரம். ரொம்ப விசேஷமான இந்த கந்தசஷ்டி வைபவம் நேற்று எல்லாருக்கும் முதல் நாள் நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லி சிறப்பாக எல்லாரும் பார்த்தார்கள். இன்றைய தினம் இரண்டாவது நாளான கந்தசஷ்டி வைபவத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா. முதல் நாள் நேற்று ஈசான முக அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய தென் வடகிழக்கு முகம், மொத்தம் 6 முகத்துல ஒவ்வொரு முக அர்ச்சனை ஒவ்வொரு நாள் சிறப்பு. வட கிழக்கு என்று சொல்லக்கூடிய சனி பாகம், சனி மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த பாகமா இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு ஆரம்பித்து இன்றைய தினம் இரண்டாவது நாள் கிழக்கு முகம் என்று சொல்லக்கூடிய தத்புருஷ முகம். தத்புருஷ முகம் என்றால் கிழக்கு பார்த்திருக்கிற முகத்திற்கு தத்புருஷ முகம்னு பேரு. இந்த தத்புருஷ முக அர்ச்சனை இந்த இடத்திலே மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி நேரம் அந்த 6 சிவாச்சாரியர்கள் இந்த இடத்திலே முருகப்பெருமான் சண்முக பெருமானை சுற்றி 6 சிவாச்சாரியர்கள் நின்று இந்த 6 முகத்திற்கும் 6 அர்ச்சனைகள் செய்யப்பட்டு ரொம்ப சிறப்பாக இந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நேற்று சொன்னார் ஐயா ராமர் லக்ஷ்மணன், இன்னைக்கு அந்த காணொலியில ராமரும் இருக்கார், லக்ஷ்மணனும் இருக்கார், அவர்கள் புதல்வர் லவகுச்சரும் இருக்கார். இந்த ஆலயத்துடைய சிறப்பு வாய்ந்த சிவாச்சாரியர்கள். ஏன்னா இவங்க 5வது தலைமுறை, 6வது தலைமுறையா இந்த இடத்துல முருகப்பெருமான் எப்ப எத்தனை ஆண்டுகள் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இந்த ஆலயத்துடைய புராணம் சிவாச்சாரியர்களே 6 தலைமுறையாக இவங்களுக்கு தெரிந்து, அதுக்கு முன்னே எத்தனை தலைமுறைன்னு தெரியாது. இவங்க தாத்தாக்கு தாத்தா பண்ணி பூஜை பண்ணி 6 தலைமுறையாக காத்து இந்த 6வது தலைமுறையாக இதே மாதிரி அவங்க தாத்தாக்கு தாத்தா ஆரம்பித்த முறையை மாற்றாமல் இந்த கோவில் கந்தசஷ்டி வைபவத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அந்த எல்லாரும் வெறும் சகஸ்ரநாமல் லட்சார்ச்சனை தான் பண்ணுவார்கள். நம்ம கோயில்ல தான் இந்த ஒரு முகம், இது ஓலைச்சுவடியிலேருந்து எடுக்கப்பட்ட மந்திரம், சாதாரணமா கிடையாது. எல்லா இடத்துலையும் தேன்னா இந்த 6 அர்ச்சனை கிடைக்காது. ஓலைச்சுவடியிலேருந்து இந்த 6 முகத்துக்கு 6 அர்ச்சனை எடுக்கப்பட்டு அந்த 6 அர்ச்சனைனா ஒரு முகத்துக்கு 1000னா 6 முகத்துக்கு 6000 நாமாவளிகள், 6000 நாமாவளிகள் இந்த ஆலயத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. தத்புருஷம் அப்படின்னாவே எல்லாருக்கும் சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஈசான முகம் அப்படின்னா நல்ல ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால்தான் பூமி பூஜைலாம் போட்டு நம்ம எந்த இடத்துல போடுறோம், ஈசான சனி மூலையில ஆரம்பிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சா நல்லா வளரக்கூடியது. ஆனால் நேற்று அந்த முகத்துடைய வைபவம் நடந்தது. தத்புருஷ முகம் அப்படின்னா கிழக்கில இருக்கிற முகம் எல்லாருக்கும் மன ஆத்ம சாந்தியை கொடுக்கிற முகம். எந்த ஒரு கவலை இருந்தாலும் இந்த கிழக்கு முகத்தை நின்று சுவாமி வழிபட்டால் நம்மளுக்கு ஆத்ம ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய முகமாக இந்த கிழக்கு முகம் இருக்கின்றது. அப்பேற்பட்ட முகத்திற்கு இன்னைக்கு யாரெல்லாம் இந்த தரிசனம் பண்றாங்களோ அவங்களுடைய ஆத்ம ஆரோக்கியம், மனக்கவலைகள் நீக்கும் நேரம் இந்த தத்புருஷ முக அர்ச்சனை. அப்பேற்பட்ட ஒரு பெரிய வைபவம். நாளைக்கு ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நாளைக்கு வந்த சிறப்புகள்லாம் தரிசனம் செய்து நம்ம மாபதி சுவாமி, சந்திரசேகர சுவாமி இந்த மற்றும் இல்லை, இவங்க உழைக்கிற அந்த நேரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்னும் பல தலைமுறைகள் சூரியன் சந்திரன் இருக்கும் வரை அவங்க தான் இந்த ஆலயத்தை கைங்கரியம் பண்ண போறார்கள். எல்லாருக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கணும். இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு.